வேல்டு ஃபார் எவர். இந்த உலகத்திலேயே மிக விலை உயர்ந்தது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வாங்கக்கூடிய ஒரு கோல்டோ இல்லை டைமண்டோ இல்லை வந்து மிகப்பெரிய லக்ஸரியான காரோ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மிகப்பெரிய லெஜண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை உங்களுடைய யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு விலை உயர்ந்தது என்னென்னா நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை வந்து அடுத்தவங்க உங்கள் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை கிடையாது, உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஏன்னா இந்த நம்பிக்கைங்கிறது ஷார்ட் சர்க்யூட் மாதிரி. டக்குன்னு யாராச்சும் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அதில் நம்பிக்கை இல்லை, அதாவது அவங்க அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணி பேசுகிற மாதிரி போனோன்னே டக்குன்னு நம்மளுடைய அந்த கனெக்ஷன் வந்து ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆனால் அந்த நம்பிக்கை இழந்துரும். ஸோ எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து சாதிக்கணும்னு நினச்சாலும், ஒரு சின்ன விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சாலும் அதனால் நம்மளால் முடியாது. ஸோ அந்த நம்பிக்கை ஒரு துளி கூட வந்து கைவிடாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பாசிபிளாக இது பண்ண முடியும். ஏன்னா வந்து எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அவங்க பேசுகிறத நம்ம கேட்டாலும் சரி, இல்லைனா வந்து உங்களுக்கு உங்கள் மேலே மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னா வந்து, இல்லை பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் பேசக்கூடிய சொற்கள் எதை நம்ம கேட்டாலும் நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும். ஸோ அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் அடுத்த ஒரு க்ரௌத் பொசிஷனுக்கு கொண்டு போக முடியும், ஒரு வளர்ச்சி நிலைக்கே கொண்டு போக முடியும். அந்த நம்பிக்கை இல்லாமல் இது நம்மளால் முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும்போது எதுவுமே இது பண்ண முடியாது. ஸோ அதுபோல் பல பேர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணி அவங்க நம்பாமல் இருந்தாலும், பட் உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் அது வந்து எப்பயுமே பாசிபிள். அடுத்தவங்க என்ன தான் வந்து உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து அதுவுமே வந்து பாசிபிளே கிடையாது. அதனால் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு துளி நம்பிக்கை வந்து குறையாமல் ஃபுல்லாமே வந்து உங்கள் மேலே அந்த வாட்டர் மாதிரி, அந்த வாட்டர் வந்து போகக்கூடிய இடத்துக்கு மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டு நமக்கு நம்ம மேலே கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்ற ஒரு போக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது, அது போக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கோலுமே அச்சீவ் ஆகும். அது போக உங்களுக்கு ஒரு க்ரௌத்தும் கிடைக்கும். ஸோ அடுத்தவங்க மத்தியில் ஒரு கான்ஃபிடென்ட்டும், அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், உங்களுக்கு உங்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காகவே கான்ஃபிடென்ட் வரும். ஸோ எதுவுமே வந்து பாசிட்டிவான என்ன நினைக்கிறோமோ, அதாவது என்ன திங்க் பண்ணுறோமோ அது வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த மேனிப்புலேஷன், அதாவது இந்த யூனிவர்ஸ் வந்து எல்லாமே எனர்ஜியால் க்ரியேட் பண்ணப்பட்டது தான். அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதாவே ஆவீங்க அப்படின்னு வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து மேக்ஸிமம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிரெயினில் உள்ள இந்த நர்வ்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அந்த நர்வ்ஸில் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம விஷுவலாக பார்க்கும்போது, விஷுவலாக இமேஜின் பண்ணும்போது அது ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. ஸோ எக்காரணத்தையும் கொண்டு நம்பிக்கை வந்து கைவிட்டக்கூடாது. ஏன்னா அந்த ஷார்ட் சர்க்யூட் மாதிரி தான். டக்குன்னு யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லிட்டா இது நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி போகக்கூடாது. எப்பயுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஈக்குவலாக நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். அதாவது அப் அண்ட் டவுன் வரும், அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி ஈக்குவலாக கொண்டு போகிறதுல தான் நம்மளோட லைஃபே இருக்குது. ஸோ கான்ஃபிடென்ட்டை மட்டும் எப்பயுமே விடக்கூடாது. ஸோ இதில் என்ன ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்பா. ஓகே, அடுத்த மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.